விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 77.73% வாக்குப்பதிவு. 1,81,000 பேர் வாக்களித்துள்ளதாக தகவல். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரும் முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதற்கு எதிராக 7 மணி நேரம் நீடித்த முற்றுகை போராட்டத்தால் பரபரப்பு. இன்று நடைபெறவிருந்த சுற்றுச்சூழல் அறிவியல் பாட செமஸ்டர் தேர்வு வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மதிய தேர்வு வினாத்தாள் காலையிலேயே பிரிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. ஆள்மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதியவர்களின் ஆவணங்களை தர மறுக்கும் தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற கிளை கண்டனம். தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளை ஏன் கைது செய்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்க கூடாது என நீதிபதி சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டில் திருமணமான மாணவிகளின் தாலியை கூட கழற்றச் சொல்லி சோதனை செய்யாதீர்கள். நீட் ஆள்மாறாட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தேசிய தேர்வு முகமை செயல்படுவது போல தெரிவதாக நீதிபதி புகழேந்தி சந்தேகம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியில் இருந்து மீண்டெழுந்த அதிமுக தீவிரம். முதற்கட்டமாக காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மருத்துவ கழிவு எரித்தபோது தீப்பிடித்து உயிரிழந்த கொசு ஒழிப்பு பணியாளர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு. தெரிந்தே சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரும்போது மனுதாரருக்கு இழப்பீடு தரலாம் என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. சென்னையில் ரூட் தள விவகாரத்தில் 2 கல்லூரி மாணவர்கள் கைது. பேருந்து மேற்கூரையில் ஏறி அட்டகாசம் செய்த 100 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு. ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற வேளாண் முதுநிலை நுழைவுத் தேர்வு ரத்து. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து என தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மாணவர்கள் அதிர்ச்சி. பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியலில் 2 மாணவிகள் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம். வரும் 22ஆம் தேதி முதல் கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு. விவாகரத்து பெற்ற பிறகு இஸ்லாமிய பெண் கணவரிடம் இருந்து பராமரிப்பு தொகை பெறலாம். மீண்டும் தெளிவுபடுத்தியது உச்சநீதிமன்றம். மதுரை கிளையில் 83 கிரானைட் குவாரிகளில் விதிமீறல் நடந்திருப்பதை உறுதி செய்து நீதிபதி ஜோதிமணி குழு அறிக்கை. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு. கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் தற்போதைய நிலை என்ன? அரசின் நலத்திட்டங்கள், சலுகைகள் கல்வராயன் மலைப்பகுதி மக்களை சென்றடைந்துள்ளதா? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. லோகோ பைலட்டுகளின் பணி நேரம் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. அவசர காலங்களில் மட்டுமே லோகோ பைலட்டுகளின் பணி நேரம் சற்று அதிகமாக இருக்கும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளால் நகரமயமாக்கலில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. தமிழ்நாடு அரசு பெருமிதம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 70% கூடுதலாக பெய்துள்ளது. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசுமுறை பயணமாக ஆஸ்திரியா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. வியன்னாவில் உள்ள மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப் ஆகியவை அமைப்பு. பெற்றோர்கள் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் அழகாக வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது.
மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். மத்திய வடக்கு வங்கக்கடல், வடக்கு ஆந்திரம், லட்சத்தீவு பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். ரேபரேலியில் குழந்தையுடன் சேர்ந்து லூடோ கேம் விளையாடிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல். சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையில் சிக்கி உயிருக்கு போராடிய 2 சிறுவர்கள் பத்திரமாக மீட்பு. விரைந்து செயல்பட்ட சிறுவர்களை மீட்ட மீட்பு குழுவுக்கு பாராட்டு. அசாமில் திப்ருகாரில் தாழ்வான பகுதிகளில் வடியாத வெள்ளம். அத்தியாவசிய தேவைகளுக்கு அல்லாடும் அவலம். சீனாவில் மைக்ரோசாப்ட் அலுவலகங்களில் வேலை செய்யும் பணியாளர்கள் ஐபோன்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அறிவிப்பு. ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களுக்கு பயன்படுத்தும் ஊழியர்களுக்கு ஐபோன் 15 மொபைல் போன்கள் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி டாஸ் வென்று சிறப்பான பேட்டிங்.